நம் குண குற்றங்கள் ஆகிய அவா அல்லது ஆசை, வெகுளி அல்லது சினம், பற்று, உள்ளம் அல்லது கருமித்தனம், மருள் அல்லது மயக்கம், செருக்கு அல்லது வெறி மற்றும் பொறாமை. நமக்குள் இருக்கும் இந்த 6 பகைவர்களாகிய அரக்கனை உயிர் இரக்கமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தடுத்துக் கொண்டால் எல்லா ஆசையும் அசையாத உயிருக்குள் உள் ஒளியாக தீப ஒளி இருந்து இயக்கும் இயற்கை உண்மை கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை பெற்று என்றும் அழியாத முத்தேக சித்தியை உடலை விட்டு உயிர் பிரியாமல் மரணமில்லா பெரு வாழ்வை பெற்றுக் கொள்வதே உண்மையான அருள். எந்த உயிரையும் கொல்லாமலும் அதன் பிணத்தை உண்ணாமலும் இருப்பதே உண்மையான கடவுள் வழிபாடு. நாம் உண்ணும் உணவே நம் குணங்கள் வேறுபடுத்துவதற்கு காரணம். நல்ல குணங்களுக்கு தாவர உணவே சிறந்தது. உடலில் உயிர் உள்ள போதே எல்லா உயிர்களையும் தன் உயிர்களாக எண்ணும் உணர்வை வருவித்துக் கொள்வதே மெய்யறிவு, சுத்த சன்மார்க்க சாதனம். இதை கைவரப் பெற்றவனே இறந்தவரை எழுப்பும் வல்லவன் ஆவான். கடவுள் மயம் ஆவான். வள்ளலார் இந்த மாயா உடலை அருள் ஒளி உடலாக மாற்றும் வழி. இதற்காக கொடுக்கப்பட்டது இந்த மனித தேகம். இது எளிதில் கிடைப்பது அல்ல. மனித தேகம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த சாத்தியம் விரைந்து செல்வோம். அருள் வழி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் காத்துக்